ஹலோ சாம்ப்ஸ். கடவுள்ல எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விநாயகன், கார்த்திகேயன், சிவன், மகாவிஷ்ணு, துர்காதேவி, மகாலட்சுமின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் தமிழ் மக்களோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆன கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருப்புசாமி. தமிழ்நாட்டோட பெரும்பாலான டிஸ்ட்ரிக்ஸோட எல்லைகளில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமும் இந்த கருப்புசாமி தான். ரீசெண்டாக இந்த கங்குவா படம் வந்தது பார்த்தீங்களா? அதில் காட்டப்பட்ட மெய்ய புள்ளியான கேரக்டர் கூட இந்த கருப்புசாமி தான். பட்டு அந்த படம் சரியாக ஓடலைன்னு சொன்னாங்க, அது வேற விஷயம். ஸோ நிறைய பேர் நினைக்கிறது போல் அமைதியான கோவில்களில் உட்காந்துக்கிட்டு இந்த பஜனை பாடுறதெல்லாம் கேட்கறது கிடையாது கருப்புசாமி. இந்தியாவோட மிக மிக மர்மமான ஆனால் நிறைய பேரால் தப்பாக புரிஞ்சிக்கப்பட்ட பயங்கர சக்தி வாய்ந்த காவல் தெய்வம் தான் நம்ம கருப்புசாமி. நம்ம மக்களுக்கு எப்பெல்லாம் இந்த அமைப்பு, இந்த சிஸ்டம் மேலே நம்பிக்கை போகுதோ, நீதி கிடைக்காதுன்னு தோணுதோ, நம்ம குரலில் யாராச்சும் வந்து கேட்டுட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அப்போ அவங்க கூப்பிடக்கூடிய ஒரே பாதுகாப்பு தெய்வம் இந்த கருப்புசாமி தான். கருப்புசாமியோட உண்மையான கதை வந்து எந்த ஒரு சினிமாவை விடையும் பயங்கர மாசாக இருக்கக்கூடியது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாட்டோட காடுகள்லையும் கேரளாவோட புனிதமான மலைகளுக்குள்ளேயும் அண்ட் ஏன் கடல் தாண்டி போய் கூட கருப்புசாமியோட உண்மையான ஹிஸ்டரி என்னன்றதை இந்த வீடியோவில் டீகோட் பண்ணிடலாம். கருப்புசாமி பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேருக்கான அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். கருப்புனா அக்னி. இந்த அக்னி வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சதுன்னா அந்த கருப்பு நிறம் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த கருப்பு தான் இந்த கருப்பு. அண்ட் சாமினா கடவுள். ஸோ கருப்பு சாமி அப்படின்னா தி பிளாக் காட். கருப்பு இந்த ஆன்மீக மரபுகளில் கருப்புன்றது ஒன்றும் புதுசு கிடையாது. மகாபாரதத்தில் உள்ள கண்ணன் வந்து அழகான கருப்பு நிறம் கொண்ட கண்ணன் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கருப்புசாமி அதுலேருந்தும் ரொம்ப வித்தியாசமான கடவுளாக தான் காட்டப்படுது. ஏன்னா கருப்புசாமியோட அந்த கதைகள், அந்த பழங்கால கதைகள் எல்லாம் எந்த ஒரு சம்ஸ்கிருத வேதங்களையும் இருக்காது. ஆக்சுவலாக அது எங்கே இருக்கும்னா நாட்டுப்புற பாட்டுகள், நாட்டுப்புற கதைகள் அண்டு நாட்டுப்புற வழக்கங்கள் அண்டு நம்ம பெரியவங்க தலைமுறையாக சொன்ன அந்த நினைவுகள் வழியாக தான் உற்சவோடு இருக்கு. அதுதான் கருப்புசாமியை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குது. ஏன்னா டைரக்டா மண்ணிலிருந்து மக்களிடமிருந்தும் வந்த கடவுள் தான் கருப்புசாமி. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கருப்புசாமி வந்து வெறும் தமிழ்நாடு கேரளாக்குள்ள மட்டும் நின்றுடல. தமிழ் மக்கள் உலகத்துல எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் அவங்க தங்களோட காவல் தெய்வத்தை கூடவே கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், காங்கோ அண்டு இவ்வளோ சீன தேசத்துல கூட கருப்புசாமியோட பக்தர்களும் கோவில்களும் செயல்பாட்டில் இருக்கு. மக்கள் அவங்களோட சொந்த ஊரை தான் விட்டுட்டு போனாங்களே தவிர அவங்களோட நம்பிக்கையான காவல் தெய்வத்தை விட்டுட்டு போகவே இல்லை. நீங்க மதுரை, புதுக்கோட்டை, விருதுநகர் பக்கம் உள்ள கருப்புசாமியோட கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லா தெய்வங்களையும் கருப்புசாமியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த வீரமான அப்பியரன்ஸே யார் கருப்புசாமின்றதை காட்டி கொடுத்துடும். இதுதான்ப்பா கருப்புசாமி அப்படின்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். கையில் மிகப்பெரிய அருவாவை தீமை அடிக்கிறதுக்காக ஒன்று வச்சுட்டு இருப்பாரு. அண்ட் இன்னொரு கையில் கதை ஒன்று வச்சுட்டு இருப்பாரு. கருப்புசாமியோட ரொம்ப பழமையான வேர்களை தேடி போகணும்னு நினச்சா நாட்டுப்புற வழிபாட்டு முறைகளுக்கு இன்னும் ஆழமாக போக வேண்டியிருக்கும். ஏன்னா ரொம்ப பழமையான கருப்புசாமியோட கோவில்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிலையோ இல்லை பெரிய கோவில் அமைப்போ இருக்காது. மக்கள் வந்து ஒரு புனிதமான கல்லை தான் சாமியாக வழிபடுவாங்க. ஸோ இது வந்து கருப்புசாமியோட வேர்கள் நாம் நினைக்கிறத விட ரொம்ப பழமையான நாட்டுப்புற வழிபாட்டு முறையில் பதிஞ்சிருக்கின்றது சொல்லுது. இப்போ கேரளாவோட சபரிமலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்ப சுவாமியை பார்க்க அந்த புனிதமான 18ஆம் படியை ஏறி போவாங்க. அந்த படிகளுக்கு பக்கத்தில் காவலாக நிற்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம கருப்புசாமி தான். பழங்கால கதைகளின்படி ஐயப்பன் வந்து அசுர சக்திகளை அழிக்க உதவி பண்ண ஒரு பயங்கரமான காட்டு தளபதி தான் கருப்புசாமி. இங்க 18 படிகள்னா இங்கிருந்து 100கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மதுரை அழகர் கோவில்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மர்மம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா அங்க வந்து கருப்புசாமியை 18ஆம் படி கருப்புசாமின்னு கூப்பிடுவாங்களாம். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 18 பெரிய கள்ளர்கள் மதுரை அழகர் கோவிலுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சாமியை கொள்ளையடிக்க பார்த்தாங்களாம். அப்போ கருப்புசாமி அந்த 18 பேரையும் வேட்டையாடி தண்டிச்சிட்டாரு. அவங்கள கோவிலுக்கு வெளியில புதைச்சு அங்க 18 பெரிய
18 கருங்கல் படிகளில் கட்டப்பட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க அழகர் கோவிலுக்கு போனீங்கன்னா முதல்ல சொன்ன அந்த 18 கல்லர்களை புதைச்சி வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது போல எந்த ஒரு சிலையும் அங்க பார்க்க முடியாது. ஏன் அந்த 18 படிகளை கூட பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக பூட்டி வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு மரக்கதவு ஒன்று அங்க பார்க்க முடியும். பக்தர்கள் அந்த கதவுக்கு முன்னாடி நின்று தான் வேண்டிப்பாங்களாம். அண்ட் கடவுளோட உக்கிரத்தை குறைக்கிறதுக்காக பூசாரிகள் அந்த கதவு மேலே, அந்த மரக்கதவு மேலே சந்தனத்தை பூசிக்கிட்டே இருப்பாங்களாம். வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை விழா சமயத்தில், அதாவது இந்த சித்திரை மாதம் ஆடி மாதம் மட்டும்தான் அந்த கதவை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நமக்குள்ள கேள்வி ஒன்று எழும், ஏன் எல்லா இடத்துலையும் இந்த 18ஆம் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. சாஸ்திரங்கள் படி மனிதர்களோட ஆணவத்தை, ஈகோவை பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய நம்பர் தான் இந்த 18ஆம் நம்பராம். ஸோ கடவுள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த ஆணவத்தை விட்டுட்டு தான் போகணும். இந்த கள்ளத்தனம், தீய எண்ணம், கெட்ட புத்தி இதெல்லாம் கடவுள்கிட்ட எடுத்துக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் அந்த 18ஆம் நம்பர் பாயிண்ட் அவுட் பண்ணப்படுதான். கருப்புசாமி வெறும் கிராமத்து காவல் தெய்வம் மட்டும்தானா? இந்த கொஷினுக்கு பதில் நிறைய பக்தர்கள், ஆய்வாளர்கள் படி கருப்புசாமிய சிவனோட உக்கிரமான அம்சமான வடிவமான கால பைரவனோட இணைக்கிறாங்க. காலா அப்படின்னா கருப்பு நிறம் கொண்ட கடவுள், பைரவன் அப்படின்னா புனிதமான எல்லைகள், கோவில்கள், இந்த மயானம், மயானம், ஆபத்தான பாதைகள், இது போல இடங்களுக்கு காவலன. கருப்புசாமியும் அதே போலதான். கிராமத்து எல்லைகள், காட்டுப்பாதைகள், பயங்கரமான காட்டுப்பாதைகள் அண்டு கோவில் வாசல்கள் அண்டு தனிமையான பயங்கரமான இடங்களுக்கு காவலனை நின்றுட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. அண்டு நீதிக்காக போராடக்கூடியவங்க, தூய்மையான அண்டு உக்கிரமான வழிபாட்டை ஏற்றுக்கக்கூடியவங்க. அடுத்து காலபைரவனோட வாகனம் புனித விலங்கு நாய். நீங்கள் தமிழ்நாடு கிராமங்களில் இருக்கக்கூடிய பழமையான கருப்புசாமி கோவில்களில் போய் பார்த்தீங்கன்னா கருப்புசாமிக்கு பக்கத்துலேயே எப்போவுமே இந்த நாட்டு வேட்டை நாய்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதனாலேயே நிறைய பேரோட பிலீஃப் என்னன்னா, கருப்புசாமி சாதாரண நாட்டுப்புற காவல் தெய்வம் மட்டும் கிடையாது, சாதாரண மக்களை நேரடியாக காக்கக்கூடிய காலபைரவனோட இன்னொரு வடிவம் தான் நம்புறாங்க. தமிழ்நாட்டோட நாட்டுப்புற வழிபாட்டில் ஐயனாருக்கு கீழே 21 காவல் தெய்வங்கள் வேலை செய்வதா கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அந்த 21 காவல் தெய்வங்களில் முதன்மை தளபதி கருப்புசாமி தான். அதாவது இங்கிலீஷில் சுப்ரீம் கமாண்டர்னு சொல்லுவாங்க. பல நூற்றாண்டுகளாக ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் பயங்களையும் சந்திக்கும் போது கருப்புசாமி தேவைக்கேற்ற மாதிரி தென்னிந்தியா முழுக்க 108 புது உள்ளூர் வடிவங்களாக அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, கோட்டை கருப்புசாமி, கோட்டைகளுக்கும் எல்லைகளுக்கும் காவலன். அடுத்து வேட்டை கருப்புசாமி, நடுராத்திரியில் காட்டுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய சில கெட்ட சக்திகளை துரத்தக்கூடிய சக்தி. அடுத்து வீர கருப்புசாமி, வீரமும் துணிச்சலும் கொண்ட சக்தி. அடுத்து முத்து கருப்புசாமி, குடும்பங்களையும் வம்சத்தையும் காக்கக்கூடிய சக்தி. அடுத்து சப்பானி கருப்புசாமி, எப்பவுமே உட்காந்துக்கிட்டு தான் இருப்பாரு, ஆனால் போய் சீண்டுனா எழுந்து வந்துடுவாரு. அடுத்து மாடசாமி கருப்புசாமி, கட்டிடங்கள், தண்ணீர் கால்வாய்கள் அண்ட் கிராம நிலங்களை காக்கக்கூடிய சக்தி. அடுத்து மலையாள கருப்புசாமி, கேரளா அண்ட் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லைகளில் வழிபடப்படுற சக்தி. இப்போ கருப்புசாமியோட அந்த மாசான நீதி தவறாத வேட்டைத்தனத்துக்கு சான்றா ஒரு சுவாரஸ்யமான உள்ளூர் கதையை பார்ப்போம். அதாவது மக்களால் பேசப்படும் ஃபோக்லோர் இது. என்னன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் பொல்லாத மாய மந்திரக்காரன் ஒருத்தர் இருந்தானா. அவன் என்ன பண்ணுவான், தீய சக்திகளையும் குட்டி சாத்தான் அப்படி என்ற குட்டி அசுர வடிவங்களையும் தன் வசப்படுத்தி வச்சிருந்தானா. ஸோ அந்த குட்டி சாத்தான்களை ஏவி விட்டு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களோட நெல் மூட்டைகளையும் புன்னகைகளையும் திருடி சேமித்து வச்சிருந்தானா. மக்களுக்கு திருடன் யாருன்னு தெரிஞ்சிருந்தும் அவனோட அந்த மந்திர சக்திகளுக்கு பயந்து யாருமே அவன்கிட்ட போய் கேட்க மாட்டாங்களாம். ஒரு நாள் அந்த மந்திரக்காரனோட பேராசை எல்லையை மீறி அந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய கோவில், அதாவது பெரிய கருப்புசாமி கோவிலோட உண்டியலை கொள்ளையடிக்க திட்டம் போட்டான். ஸோ அன்னைக்கு நடுராத்திரி அம்புட்டு இருட்லையும் தன் வசம் வச்சிருந்த 5 குட்டி சாத்தான்களை ஏவி விட்டு
போய் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்புட்டு பணத்தையும் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டான். இந்த அசுர குட்டிகளும் அந்த கோவில் எல்லைக்குள்ள நுழைஞ்சு அந்த உண்டியலை உடைக்க பார்த்ததுங்க. அப்போதான் அந்த வினோதமான அதிசயம் நடந்துதான். காத்து பயங்கரமா வீசிச்சான். சங்கிலி சத்தம் ஊரையே அதிர வச்சுதான். குதிரை மேல, வெள்ளை குதிரை மேல ஏறி கையில ஜொலிக்கிற அருவாவோட கருப்புசாமி அங்க அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு. கருப்புசாமியோட அந்த உக்கிரமான பார்வையை பார்த்த உடனே இந்த 5 குட்டி சாத்தான்களும் பயந்து நடுங்கி அங்கிருந்து ஓட பார்த்ததுங்க. பட் கருப்புசாமியோட கோவில் எல்லைக்குள்ள வந்துட்டு தப்பிக்க முடியுமா? ஸோ கருப்புசாமி அந்த 5 குட்டி சாத்தான்களையும் கட்டி போட்டு தட்டி தூக்கிட்டாரு. தீயவனுக்கு துணியா போய் என்னோட மக்களோட உழைப்பை திருடுவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கர்ஜிச்ச உடனே இந்த அம்புட்டு குட்டி சாத்தான்களும் பயந்து நடுங்கி கதி கலங்கி போய் கருப்புசாமி காலில் விழுந்து, சுவாமி எங்களை மன்னிச்சிடுங்க, அந்த மந்திரக்காரன் எங்களை கட்டி போட்டு இந்த தப்பை செய்ய வைக்கிறான், அவங்ககிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. மக்களோட துயரத்தை தீர்க்கும் நம்ம கருப்புசாமி அந்த 5 குட்டி சாத்தான்களோட சாபத்தை நீக்கி அவங்கள நல்வழிப்படுத்தி விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நடுராத்திரியே அந்த மாந்திரிகனோட வீட்டுக்கு போய் தன்னோட வெள்ளை குதிரையில் போய் அந்த மந்திரக்காரனோட எல்லா சக்திகளையும் தன்னோட அருவாளால் அழிச்சு விட்டுட்டு அவன் கொள்ளையடிச்சு வச்சிருந்த அந்த செல்வத்தையெல்லாம், அம்புட்டு செல்வத்தையும் மீட்டு தந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இனிமே இந்த பக்கத்துக்கே யாரும் வராதபடி அந்த எல்லையோட காவல் தெய்வமா நின்றுட்டாரு. இன்னைக்கும் சில கிராமங்களில் கருப்புசாமியோட சிலைக்கு கீழே சின்ன சின்ன அசுர வடிவங்கள் கைகூப்பி நிற்கிறது போல நாம பார்க்க முடியும். அதுக்கு காரணமே இந்த சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட அசுர குணமா இருந்தாலும் கருப்புசாமி முன்னாடி பணிஞ்சுதான் போகணும், அடங்கிதான் ஆகணும்ன்றது தான் அதோட மீனிங்கு. கருப்புசாமியோட கதையில ரொம்ப நெகிழ்ச்சியான பகுதி எதுன்னா, 1800களுக்கு அடுத்து 1900 தொடக்கத்துல ஆயிரக்கணக்கான இந்திய தொழிலாளர்கள் கடல் தாண்டி திரினிதாது, கயானா, கரீபியன் அண்ட் தென் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போகப்பட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு போனாங்க. ஆனால் தங்களோட காவல் தெய்வத்தை மட்டும் விட்டுட்டு போகவே இல்லை. ஸோ இங்கே உள்ள அந்த ப்ரொசீஜர், அந்த சிஸ்டம், அந்த வழிபாடு இதெல்லாம் அப்படியே அங்கே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. சிலையில் பல தலைமுறைகளுக்கு கழித்து அங்கே இந்த வட இந்தியா, தென்னிந்தியா மரபுகள் கலந்து கருப்புசாமி சங்கினி பாபா அண்டு தி பாபான்னு புது உள்ளூர் காவல் வடிவமா சேஞ்ச் ஆயிட்டாரு. கருப்புசாமியோட ஒரு வடிவம் சங்கிலி கருப்பன், பெரிய சங்கிலி ஒன்று கட்டிட்டு இருப்பாரு இல்லையா? ஸோ அந்த கரீபியன் மக்களோட உச்சரிப்புல சங்கினி ஆயிடுச்சு. இன்னைக்கும் அங்கே உள்ள அந்த பக்தர்கள் அவங்களோட காவல் தெய்வத்துக்கு இந்த சுருட்டு பானங்கள் இதெல்லாம் வச்சு வேண்டிப்பாங்களாம். பக்தர்கள் கருப்புசாமி சும்மா கேட்டுட்டெல்லாம் போக மாட்டாரு, தேடி பதில் சொல்வாருன்னு செம்ம ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. ஸோ திருவிழா சமயங்கள்ல அந்த கோவிலோட பூசாரி திடீர்னு சாமி ஆட ஆரம்பிச்சிடுவாரு. கருப்புசாமி தான் அந்த பூசாரி மேல வந்திருக்காருன்னு செம்ம டவுட்டே இல்லாம நம்புவாங்க. ஸோ அந்த சமயங்கள்ல சொத்து பிரச்சனை முதல் தடவை பார்க்கக்கூடியவங்களுக்கு இதை நம்பவே முடியாது. அந்த சமயங்களில் சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும், தப்பு பண்ணவங்க மாட்டிப்பாங்க. அண்ட் மக்கள் டைரக்டாக அவங்களோட கஷ்டத்தை சொல்லி அந்த கோவில் வாசல்லே நீதி கேட்பாங்க. அந்த சமயத்தில் பக்தர்களுக்கு அங்கே யாரும் நடிக்கிறது போலலாம் தோணாது. அவங்களோட உக்கிரமான மூத்த அண்ணன் அவங்களுக்காக நின்று கேள்வி கேட்கறது போலதான் அவங்களுக்கு தோணும். பக்தர்களுக்கு கருப்புசாமி வெறும் சாமி மட்டும் இல்லை, கருப்புசாமி ஒரு எமோஷன், மக்களோட மனசுக்கு நெருக்கமாக கனெக்ட் ஆன ஒரு கடவுள். ஸோ இந்த பழமையான தெய்வத்தோட சக்திகளையும் மர்மங்களையும் நீங்கள் எப்பயாச்சும் எங்கேயாச்சும் ஃபீல் பண்ணி வந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு கருப்புசாமிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கான்செப்டையும், விதவிதமான கோணங்களில் உள்ள கான்செப்டையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.